இன்று பேச இருக்க புத்தகத்தின் தலைப்பு வாஷிங்டன் புல்லட்ஸ். விஜய் பிரசாத் எழுதிய வாஷிங்டன் புல்லட்ஸ். விஜய் பிரசாத் இந்த எழுத்தாளரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு மார்க்சிஸ்ட். அவர் லெஃப்ட் வேர்டுங்கிற பதிப்பகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற அவர் ஒரு எடிட்டர் கூட. அப்புறம் ட்ரை கான்டினென்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லி அதுக்கு அவர் தலைமை தாங்கி ஆய்வுகள் நடத்திட்டுருக்கிறாரு. அவர் ஒரு இந்திய வழியில் பிறந்த அவர் வெளிநாட்டில் வாழ்பவர். அவர் பல நாடுகளில் வசித்திருக்கிறார். அமெரிக்கா, சீலே, இங்கிலாந்து போன்ற நாடுகளெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திங்கர். அவர் மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர் அப்படிங்கிறது சொல்லலாம். அதேமாதிரி கல செயல்பாட்டரும் கூட ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் எழுதிய இந்த புத்தகம் தான் வாஷிங்டன் புல்லட்ஸ். இந்த வாஷிங்டன் புல்லட் இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, இது ஒரு சாங், ஒரு கலகக்குரலான சாங்லேருந்து இந்த வாஷிங்டன் புல்லட்ஸுங்கிற டைட்டில் எடுத்திருக்கிறாரு. அதை இந்த புத்தகத்துக்கு பேர் போட்டிருக்கிறாரு. ஆனால் இதில் புல்லட்டுங்கிறது என்ன இது இவர் சொல்ல வர்றதுன்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படி மற்ற நாடுகளை தன் கட்டுப்பாடுக்குள் வைத்து தன்னோட சுய லாபத்துக்கும் சுய தேவைக்கும் மற்ற நாடுகளை எப்படி தன் வசப்படுத்தி அது செயல்படுத்துது, அதுக்கான என்னென்ன வழிமுறைகள்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் பண்ணுதுங்கிறத விளக்குற நூல் தான் இந்த வாஷிங்டன் புல்லட். இந்த புத்தகம் 3 பார்ட்டாக இருக்குது. முதல் பார்ட்டு இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் பிரிட்டன் வீழ்ச்சி வருது. அமெரிக்கா ஜப்பானில் ஒரு பெரிய அணுகுண்டு போட்டு அது தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுது. அப்போ உலகப்போர் முடிந்து பிரிட்டன் வீழ்ச்சி வருது. அமெரிக்கா வல்லரசாக மேலே போகிற பீரியடு. அப்போ ஈரோப்பே சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு திவால் நிலைக்கு ஆகுது. ஈரோப்பு, ரஷ்யா. ஏன்னா இந்த போர்களில் இருந்த சேதாரம் பெரிய சேதாரம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சேதாரம் அமெரிக்காவுக்கு தான். அப்போ அமெரிக்கா பொருளாதார அடிப்படையில் அதுக்கான பெரிய தாக்கம் இல்லை. பட்டு பிரிட்டன், ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி. அப்போ அமெரிக்கா என்னது இந்த மாதிரி ஐரோப்பா நாடுகளுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒரு பண உதவி செய்யுது. பண உதவி, நிறைய லோன்கள் எல்லாம் கொடுத்து இது பண்ணுது. அதோட அமெரிக்காவோட தலைமையில் நேட்டோவே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணுறப்ப அப்போ அமெரிக்கா அதோட தலைமை பொறுப்பை அமெரிக்கா எடுக்குது. அப்போ என்ன ஆகுது, மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள் அல்ல அமெரிக்காவோட தலைமைக்குள் வந்து சேருது. இது ஒரு பக்கம் அமெரிக்கா எப்படி மற்ற நாடுகளை இதை பண்ணுதுங்கிறது, ஆதிக்கம் செலுத்துதுங்கிறது. அப்புறம் ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு அன்றைக்கி பெரிய த்ரெட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அப்போ அன்றைக்கி லெனினோட புரட்சிக்கு அப்புறமும் ரஷ்யாவில் கம்யூனிசம் பரவலாக ஏழை மக்களுக்கும் பொதுஜனங்களுக்கும் அந்த கருத்தாக்கம் ரொம்ப ஒரு பாப்புலராக எல்லா கண்ட்ரிக்கும் பரவிட்டு இருக்கிறத அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்துக்கு, தன்னுடைய ஏகாதிபத்தியத்துக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதை எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும்ன்றதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வேலை திட்டம் அமெரிக்கா வைக்குது. அது இன்ஃபேக்ட் மெக்கார்த்திசம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் வேட்டையாடி, அமெரிக்காவிற்குள்ளேயே மார்க்சிய கருத்து உடையவர்கள் எல்லாம் வேட்டையாடி கொன்று குவித்து அப்போ பெரிய அழித்தொழிப்பு நடந்தது. அப்போ அந்த இது அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா நாட்டில் கம்யூனிசம் வேகமாக பரவுது. அதை தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கம்யூனிச சித்தாந்தம் மக்களிடையே ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு இதாக இருக்குது. அதுக்கான தலைவர்களும் உருவாகி வர்றாங்க. ஆனால் இது அமெரிக்க ஏகாதிபத்துக்கு இது எதிரான நிலையாக இருக்குது. ஏன்னா முதலாளிகளுக்கும் அல்ல வளர்ந்து வரும் முதலாளிகளுக்கு இது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அல்ல ஒரு புரட்சி வந்ததுன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும்னு சேர்ந்து இந்த முதலாளிகளும் அமெரிக்காவும்
ஒன்று கைகூடி அமெரிக்கா தன்னோட ஏகாதிபத்திய வலிமையால் அங்கே இருக்கிற சோஷியலிஸ்ட் அரசோ கம்யூனிஸ்ட் அரசோ அதை வந்து தூக்கி எறிகிறதுக்கு எல்லா வேலைகளும் வந்து அமெரிக்காவோட ஏகாதிபத்தியம் செய்யுது. அப்படி தான் இந்த புத்தகத்தில் வந்து அதுக்கான எந்தெந்த நாடுகளெல்லாம் இந்த மாதிரியான கலகம் நடந்தது அல்ல இந்த மாதிரியான கவுண்டர் புரட்சி எப்படி நடந்தது அப்படிங்கிறத விளக்குறாரு. சீலேயில் நடந்தது, பிரேசில், அர்ஜென்டினா இது போன்றது. அப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும் கியூபாவை பற்றி சொல்கிறாரு. ஃபிடரல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்கு ஒரு 1960 1965 வரைக்கும் 8 தடவை சிஏஏ வந்து கொலை செய்ய முயற்சித்திருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் ஃபிடரல் காஸ்ட்ரோவோட கருத்துப்படி 24 முறை நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாரு. வாஷிங்டன் புல்லட்ஸ் எழுதின பிரசாத் வந்து இது போன்ற இந்த நாடுகள் நடந்த கலகங்கள் இதோட எல்லாமே வந்து அருமையாக ரொம்ப இதாக விளக்கியிருக்காரு. இது முக்கியமாக அமெரிக்காவோட தலையீடு எப்படி இருக்கும்னா, அது ஒரு எலெக்ஷன் மூலமாகவோ இல்லை ஆர்மி டேக் ஓவர் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு இந்த மாதிரியான தலையீடுகள் ஊடாக அங்கே அரசு மாற்றம் இது எல்லாமே பண்ணுது. ஸோ இது எப்படி இந்த அரசு மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தில் 2வது சாப்டர் வந்து முழுக்க அதுக்கு ஒரு வரைபடமே கொடுக்குறார், ஒரு மேனுவலே கொடுக்குறார் விஜய் பிரசாத். அதாவது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் வச்சுருக்கிறாங்க. அந்த டெம்ப்ளேட் படி எப்படின்னா அதாவது ஒரு 9 விஷயங்களை வந்து அதை வந்து சொல்கிறாரு. அதை நீங்கள் புத்தகத்தை படிங்க, ரொம்ப 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 சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து எப்படி எடுத்த உடனே இப்போ ஒரு கண்ட்ரியை அவங்க வந்து குறி வைத்தாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் முதல்ல கருத்தாக்கத்தை எப்படி அவங்க கொண்டு வர்றதுங்கிறத அதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற இவங்களோட அங்கே ஒரு ஆளை வந்து கொண்டு போய் அங்கே போய் உட்கார வைக்கிறாங்க. 3வதாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது அங்கே இருக்கிற இந்த புத்தகத்தில் கௌதம் மேலாவை ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறாரு. அதில் எப்படி இவங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்கங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவும் சுவாரஸ்யமாகவும் விவரிக்கிறாரு. அவங்கள அங்கே இருக்கிற ஆர்மியோ மிலிட்ரி ஜென்ரலோ அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களோட ஒரு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் 4வது விஷயமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்கா குறிவைக்கிற நாடு, அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் கதறணும், அது அவங்களோட முக்கியமான ஒரு அதுக்கு வந்து நிறைய தந்திரங்கள்லாம் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஒன்று சாங்ஷன் மூலமாக பண்ணுவாங்க, இல்லை அவங்க பணம் கொடுக்கறது, கடனாக கொடுக்குற பணத்தை வந்து கட் பண்ணுவாங்க, அல்ல வந்து அவங்கள வந்து சீக்கிரம் வந்து பணத்தை ரீபே பண்ண சொல்லி அந்த ப்ரெஷர், இந்த பொருளாதார தடைகள் இது மூலமாக அங்கே இருக்கிற நாட்டை வந்து அது பொருளாதார ஒரு கிரைசிஸை சந்திக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஆளும் அந்த கட்சிக்கு அல்ல அந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய நிர்பந்தத்தை கொடுக்குது. அதப்போ ஒரு சரியான சூழல் வர்றப்ப அந்த ஆர்மியோ மிலிட்ரியோ அந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணி அந்த ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து வெளியில் அனுப்புது. இதுதான் இவங்களுடைய மேனுவல். அவர் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாகவே விளக்குறாரு அவர். அதை நீங்கள் புத்தகத்தை படிக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக புரியும். ஸோ இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய புத்தகம் இது. அப்புறம் மேற்கொண்டு 3வது பாகமாக எப்படி அவர் சொல்கிறாருன்னா, ஒன்று பொருளாதாரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, இன்னொன்று மதத்தையும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மதத்தை வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக நிறுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுறது, மதத்தை ஈஸியாக மக்களை வந்து ஒரு கொள்ளலாம், அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட கொண்டு வரலாம். அதை கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக நிறுத்துகிறப்ப அவங்க கம்யூனிஸ்ட்டுக்கு எதிரான போர் வந்து இன்னும் லகுவாகிடுது. ஸோ அது மாதிரி விஷயங்கள் மிடில் ஈஸ்ட்டு கண்ட்ரிகள், முஸ்லீம் நாடுகள், அதிலெல்லாம் வந்து அவங்க வந்து மதத்தை யூஸ் பண்ணி அதை வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு எதிராக வந்து இதை பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவே எடுத்துக்கங்க. சவுதி அரேபியாவில் 1950 60கள்லாம் வந்து அங்கே ஒரு அராம்கோ ஆயில் கம்பெனி வருது. அங்கே வந்து அங்கே ஒரு தொழிலாளர்கள் போராட்டம்லாம் வருது. அப்போ ஆனால் அங்கே மன்னருக்கு வந்து அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ
அந்த அந்த போராட்டத்தை அந்த போராட்டம் கம்யூனிசம் வந்து தலைமை தாங்கி அந்த போராட்டம் நடத்துது. அப்போ அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டு மாரி கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்கேருந்து எண்ணெயிலேருந்து வர்ற வருமானத்தை 50-50 நீ 50 நான் 50 அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து அதுக்கு முழு ஆயுதப்படை எல்லாத்தையுமே சப்ளை பண்ணி அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் போராட்டத்தை அடக்கி மன்னராட்சியை மீண்டும் நிறுவுறது அமெரிக்கா. அப்புறம் அங்கே ஒரு பர்மனெண்ட்டான ஒரு மிலிட்ரி பேஸ் வந்து செட் பண்ணுது. இதுபோல் அமெரிக்காவில் உலகத்தில் இருக்கிற 183 கண்ட்ரியில் 883 மிலிட்ரி பேஸஸ் இருக்குதுங்கிறது இந்த புத்தகத்தில் விஜய் பிரசாத் தெரிவிக்கிறார். ஸோ அப்போ பாருங்கள், எங்கெல்லாம் மிலிட்ரி பேஸ் இருக்கோ அது எல்லாமே கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு அடிமை மாதிரி தான். ஏதோ ஒரு வகையில் அந்த கண்ட்ரியோட இறையாண்மையை வந்து அது வந்து பாதிக்க தான் செய்யுது. அது அமெரிக்கா உலகம் ஃபுல்லாக அதோட மிலிட்ரி பேஸ் வந்து பரவலாகிட்டு இருக்கு. அதோட ஏகாதிபத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகள் இதுபோல் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று மிலிட்ரியை யூஸ் பண்ணி தன்னோட மேலாதிக்கத்தை தக்க வைக்குது. இன்னொன்று வந்து பேங்க் மூலமாக, நான் சொன்னேன் இல்லையா, பொருளாதார தடைகள் மூலமாக. அதான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. 1970 வரைக்கும் சிஐஏ என்கிற 3 வார்த்தை தான் வந்து அதோட ஏகாதிபத்தியத்துக்கு மெயினான ஒரு இதாக இருந்தது. 1970க்கு அப்புறமும் ஐஎம்எஃப் என்கிற 3 எழுத்து இதுதான் வந்து முக்கியமான காரணி ஏகாதிபத்தியத்தை தக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா ஐஎம்எஃப் கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த நாடை வந்து அந்த நாட்டு உள்ள இதெல்லாம் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது வந்து ஐஎம்எஃப் மூலமாக தான் பண்ணுது. அதான் சொல்லுவாங்க, டேங்க் மூலமாக 1970க்கு அப்புறம் டேங்க் மூலமாக விட பேங்க் மூலமாகவே அவங்க வந்து ஆதிக்கத்தை நிறுத்தினது வந்து அமெரிக்கா வந்து செய்தது அப்படிங்கிறத சொல்கிறான். இது போன்ற பல்வேறு வழிகளாக அமெரிக்கா உலக நாடுகளை வந்து தன் வசப்படுத்தி தன் கையகத்தப்படுத்தி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். இன்னும் மேலதிகமாக தகவல்லாம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதை படிங்க. உங்களுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த புத்தகம் எவ்வளோ ஒரு போல்டான புத்தகம், ரொம்ப ஒரு தைரியமான புத்தகம். ஆனால் இதுக்கான தகவல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஆத்தரே சொல்கிறாரு. அவர் சிஐஏவோட சோர்ஸ்லேருந்து, ஆர்கைவ்லேருந்து, அவங்களுடைய பழைய இதிலிருந்து, அவங்களுடைய லைப்ரரியிலிருந்து, சிஐஏவோட ஏஜென்ட், ரிட்டையர்டு சிஏ ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும், பப்ளிக் டொமைனில் இருக்கிற ஆசன் மூலமாக தான் அவர் வந்து இந்த தகவலெல்லாம் சேகரித்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ இதுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது. இந்த எப்படியெல்லாம் பண்ணாங்கிறது இது பப்ளிக் ஃபோரத்துலேயுமே வந்து அமெரிக்காவே நிறையா தடவை அது வந்து பகிரங்கமாக ஒத்துக்கொண்டும் சில டைம் மறைமுகமாக ஆமாம் என்று சொல்லியும் அதுக்கான ஏகப்பட்ட எவிடன்ஸோட கலெக்ட் பண்ணி தான் ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ இது வரைக்கும் அமெரிக்கா எப்படி செயல்பட்டு இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கி நடக்கிற ட்ரம்ப் டாரிஃபாக இருக்கட்டும், ஈரான் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் போராக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்கிறதுக்கு இது ஒரு நல்ல நூலாக இருக்கும். ஏன்னா எப்படி அமெரிக்கா இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிறது நீங்கள் புரியும் பட்சத்தில் இன்று நடக்கும் நம்மளுடைய அரசியல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு புரியறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப முக்கியமான நூல் நினைக்கிறேன். நீங்கள் படிங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. மிக்க நன்றி.